ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மகரத்தில் நான் நிறைய பதிவுகளை சொன்ன மாதிரி மகரம் அப்படிங்கிறது தான் போர் குணமுள்ள ஒரு ராசிங்க. ஏன்னா மகாபாரத போர் நடந்ததும் அந்த மகர ராசின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க, இந்த மகர ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ஈடுபாடு, அவங்க என்ன காரியம் செஞ்சாலும் கடவுளை துணைக்கி கூப்பிட்டுக்குவாங்க. என்ன காரியம் செஞ்சாலும் கடவுளை துணைக்கி கூப்பிட்டுக்குவாங்க. நானாக செய்கிறேன், ஆண்டவா இது நீ தான் பண்ண வைக்கிற, நான் என்ன செய்கிறது. தன்னை இவங்க தான் எல்லா விஷயம் செய்வாங்க. ஆனால் என்ன மாதிரிக்கான காட்டிக்குவாங்க, தன்னை நேரடியாக அந்த விஷயத்தில் காட்டிக்க. நல்லது நடந்தால் என்ன மாதிரி பாரு, நான் எப்படி எல்லாம் இருந்தேன், கெட்டது நடந்தால் ஆண்டவா என்ன ஏன் இப்படி பண்ணேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்கள் நிறைய பேர் மகர ராசிக்காரன் தான் இருப்பாங்க. தகப்பனார் வழியில் மிக ஈடுபாடு உள்ளவங்க இந்த மகர ராசிக்காரங்க. தகப்பனார் வழியில் மிக அதீதமான ஈடுபாடு உள்ளவங்க இவங்க. தாய்மை குணம் அதிகமாக உள்ளவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தான் செய்தது தனக்கே ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத உணருவாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நிலைப்பாடு எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்துக்காக மாறுவாங்க. அது மட்டுமல்லாமல் திருவோண நட்சத்திரம் ஆண் பாதி பெண் பாதி நட்சத்திரம். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, முடிவெடுத்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. இது ரெண்டும் செயல்படுத்தையில் வேறு மாதிரி இருப்பாங்க. இப்படி இடத்திற்கு தகுந்தாற் போல, குணத்திற்கு தகுந்தாற் போல, செயலுக்கு தகுந்தாற் போல வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. அதுக்கடுத்து கும்பம்.